வேலையை செஞ்சுட்டு இந்த நன்மையான விஷயத்தை செஞ்சுட்டு ஒரு மரத்தின் நிழலுக்கு போய் நின்று அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சாங்க. அதுதான் ரொம்ப உன்னதமான துவா. சொல்லப்போனால் திருக்குரான் எத்தனையோ துவாக்களை சொல்கிறது, எத்தனையோ நபிமார்கள் ஓதின துவாவை திருக்குரானில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆனால் ஒரு அர்த்த புஷ்டியான எல்லா காலத்திற்கும் எல்லா தரப்பு மக்களுக்கும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தேவையுள்ளவர்கள் யார் யாருக்கு என்னென்ன ரூபத்தில் தேவைகள் இருக்குதோ, ஒவ்வொருத்தருக்கும் தேவைகள் மாறுபடும் இல்லையா? ஒரே மாதிரி தேவையாக நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. எனக்கு ஒன்று இருக்கும், உங்களுக்கு ஒன்று இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒன்று இருக்கும், விதவிதமாக இருக்கும். எல்லா தேவைகளுக்குமான ஒரு காமனான துவா எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓதுன துவா தான். அது அங்கே வச்சு தான் ஓதுனாங்க. ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர். 4 வார்த்தை தான். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நீ எனக்கு இப்போ என்ன தந்தாலும் தேவைப்படுது. இப்போ என்ன தந்தாலும் எனக்கு தேவைப்படுது. தங்கிறதுக்கு இடம் இல்லை, பசியோடு இருக்கேன், சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, நான் எங்கே தங்க போகிறேன் தெரியாது, என்ன சாப்பிட போகிறேன் தெரியாது, என்ன வேலை பார்க்க போகிறேன் தெரியாது, அறிமுகமான ஆள் யாருமே கிடையாது. எனக்கு நீ இப்போ என்ன கொடுத்தாலும் எனக்கு நான் ரொம்ப தேவையாக இருக்கேன், கொடு அப்படின்னு கேட்டாங்க. இந்த துவாவை ஓதுனாங்களா? இது ஓதுனதுக்கு பின்னால் அல்லாஹ் உதவியை கொடுத்தான். துவா என்பது வலிமையான ஆயுதம். நம்மிலே பலருக்கு அது தெரிவதே இல்லை. கஷ்ட நேரங்களில் மட்டுமே கேட்கணும் என்று நினச்சிருக்கோம். அப்படி கிடையாது. சந்தோஷமாக இருக்கும்போது தான் நிறைய கேட்கணும், நல்லா இருக்கும்போது நிறைய கேட்கணும். நீங்கள் நல்லா இருக்கும்போது நிறைய அல்லாட்ட கேளுங்க. நீங்கள் கஷ்டப்படும் பொழுது அவனே கேட்காம கொடுப்பான். நீங்கள் நல்லா இருக்கும்போது கேட்டுட்டீங்கன்னா அதிகமாக நமக்குன்னு ஒரு நெருக்கடி வருமல்ல, அந்த நேரத்தில் நம்ம கேட்க மறந்தாலும் அல்லது கேட்குற சூழலில் நம்ம இல்லாட்டியும் கூட அல்லாஹ் கொடுத்துருவான். அப்போ ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓதுன இந்த துவா இருக்குதே, ரொம்ப பவர்ஃபுல்லான துவா. ஓதுனாங்க. ஓதுனதுக்கு பின்னாடி தான் அவங்களுக்கு வேலை கிடச்சிது, தங்கிறதுக்கான இடம் கிடச்சிது, அவங்களுக்கான உணவு கிடச்சிது, அவங்களுக்கான பாதுகாப்பு கிடச்சிது, திருமணம் நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி அவங்க ஒரு பாதுகாப்பான சூழல் ஒரு 10 வருஷம் அந்த ஊரில் இருந்தாங்க. யாரும் கை வைக்க முடியல, பக்கத்தில் நெருங்க முடியல. மறுபடியும் மதியன்லேருந்து எஜிப்துக்கு போவாங்க. எஜிப்துக்கு போகும்போது இங்கே வெறுமன்ன மூசாவாக வந்தவங்க நபியாக திருப்பி போவாங்க. இந்த மொத்த பாக்கியமே இந்த துவாவுக்கு பின்னாடி கிடைச்சது தான். இப்போ துவா ஓடிட்டு உட்காந்துருக்காங்களா, அந்த உதவியை வாங்கிட்டு போன அந்த 2 பெண்களும் மறுபடியும் வர்றாங்க. வந்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி எங்கள் வாப்பா எங்கள் அத்தா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அதனால் உங்களுக்கு நாங்கள் ஏதாவது பிரதி உபகாரம் செய்யணும், வாங்க. பொதுவாகவே நன்மைகளை நாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் திருப்பி தர நேரத்தை கண்டிப்பாக தருவான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. யாருக்கோ ஒரு உதவி, யாருக்கோ ஒரு உபகாரம், யாருக்கோ ஒரு வழிகாட்டுதல், யாருக்கோ ஒரு சின்ன ஒரு வார்த்தை, அதை எதிர்லாம் பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்து செய்தால் அதில் புண்ணியம் இருக்காது. எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் திருப்பி தருவான். உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதத்திலே அவன் தருவான் திருப்பி. இப்படியா அப்படின்னு நினைப்பீங்க அன்பர்களே. அது நெருக்கடி நேரத்திலே உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, செஞ்சாங்க அந்த வேலையை. யாரு என்னெல்லாம் தெரியாது, இதை செஞ்சால் ஏதாவது உதவி செய்வாங்கன்னு தெரியாது, ஆனால் செஞ்சாங்க. அல்லாஹ் உதவியை கொடுத்தான். அந்த 2 பிள்ளைங்களும் வந்து கூப்பிட்டாங்க, எங்கள் வாப்பை கூப்பிட்றாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் தான் ஹஸரத் ஷுஐப் அவர்களிடத்த ஷுஐப் நபியாக இருந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தான் என்று ஒரு செய்தி இருக்கிறது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தான் இருந்தாங்க அந்த ஊரில். அவங்களுடைய சமுதாயம் அழிக்கப்பட்ட பின்னாடி நீண்ட 2 காலம் அவங்க வாழ்ந்தாங்க. அந்த வாழ்க்கை காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமையும் பார்த்தாங்க. இப்போ ஷுஐப் நபி தான் கேட்குறாங்க, என்ன ஏது, நீங்கள் யார்? நான் அந்த மாதிரி நான் மிஸ்ர்லேருந்து வர்றேன், எஜிப்துலேருந்து வர்றேன், எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, இப்படியான ஒரு தேடுதல் வேட்டை எனக்கு இருக்குது, நான் என்ன பண்ணுறது ஏதுன்னு பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அங்கே வந்திருக்கேன். அப்போ தான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, இங்கே வந்துட்டீங்கல்ல, நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க, அல்லாஹ் அவங்கள பாதுகாப்பான்னு சொல்லி ஆறுதல் கொடுக்கும் பொழுது உள்ளே இருந்து அந்த 2 பெண்களில் ஒரு புள்ள சொல்லி சத்தம் போட்டு, காலத் யஹ்தாஹுமா யா அபதிஸ்தஜிரு, தந்தையே, ஏன்னா வேலை ஒர்க்குக்கு ஆள் தேவைப்பட்டால் இவனை நீங்கள் ஒர்க்குக்கு வச்சுக்கோங்க, இவருக்கு வேலை கொடுங்க. இன்ன மனிஸ்தஜர்தல் கவியுல் அமீன், நீங்கள் வேலைக்கு வைக்கக்கூடிய நபர்களிலே இவரிடத்துல 2 சிறப்பு தன்மை இருக்குது. ஒன்று அல் கவி, நல்ல வலிமையானவராக இருக்கிறாரு. 2வது அமீன், நல்ல நம்பிக்கை இவருக்கு இருக்குது, நம்பகத்தன்மை மிக்கவராக இருக்காரு. கேட்டாங்க ஷுஐப் நபி, எப்படிமா உனக்கு தெரியும்னு கேட்டாங்க. உனக்கு எப்படி தெரியும் அவரை பற்றி? அந்த 2 பர்டிகுலரான குணத்தை நீ சொல்கிறீ எப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, இந்த மாதிரி நாங்கள் இந்த தண்ணி இறக்கிற இடத்துல நின்னமல்ல, 10 பேர் தூக்கக்கூடிய ஒரு மூடியை ஒத்த ஆளாக தூக்கிட்டார். அப்போ நல்ல பலசாலி, புரிஞ்சுக்கிட்டேன். நம்பிக்கையாளர் என்று எப்படி சொல்கிறேன் என்றால், நீங்கள் அவரை போய் கூட்டு வாங்கன்னு சொன்னீங்க, நான் கூப்பிட போன உடனே வாங்க, நான் தான் வழிகாட்டணும், நான் முன்னாடி போகணும், அவர் பின்னாடி வரணும். அதானங்க எதார்த்தம். வழி தெரியாது, தெரியாது, தெரிஞ்சவங்க முன்னாடி போங்க, பின்னாடி வரணும்னு சொல்லுவோம், அப்படி தானே? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் சொன்னார், அந்த இளைஞர் வாலிபர், நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி இருந்து சத்தத்தினால சொல்லிக்கிட்டே வாங்க, ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லிகிட்டே வாங்க.
நான் ஏதாவது கொஞ்சம் கோணலாக போனால் சின்ன சின்ன கற்களை போட்டு அந்த வழியாக போகணுன்றதை நீங்கள் வந்து சும்மா ஒரு இன்ட்ரக்ஷன் மட்டும் கொடுங்க, ஒரு சின்ன வழிகாட்டுதல் மட்டும் கொடுங்க அப்படின்னு எனக்கு அவர் சொன்னார். நான் புரிந்து கொண்டேன், ஒரு பெண்ணை முன்னால் விட்டு ஆண் போவது சில நேரங்களில் தவறான அபிப்பிராயத்தையும் சிந்தனையும் ஏற்படுத்தி விடலாம். எனவே அவர் பார்வையிலேயே நான் படக்கூடாது என்று நினைத்து என்னை பின்னால் விட்டார். அப்போ ஒரு நம்பகமான ஆள் தான் அவர், ஒரு பாதுகாப்பான ஆள் தான்றது புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அவரை நீங்கள் வேலைக்கு வச்சுக்கன்னா உடனே முடிவெடுத்தார். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் முடிவெடுத்தாங்க, என்கிட்ட நீங்கள் வேலை பார்க்கலாம். 2 சாய்ஸ் தரேன் உங்களுக்கு. நீங்கள் 8 ஆண்டு என்கிட்ட வேலை பார்க்கணும், 8 வருஷம் வேலை பார்க்கணும், அல்லது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் 10 வருஷம் கூட வேலை பார்க்கலாம், உங்கள் விருப்பம். 8 வருஷம் நீங்கள் வேலை பார்க்கலாம். வேலை பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, 2 பிள்ளையில ஏதாவது ஒரு பிள்ளையை நான் நிக்காஹ் செஞ்சு கொடுப்பேன் உங்களுக்கு, சரியா? அல்லது நீங்கள் 10 வருஷம் வேலை பார்க்குறது உங்களுடைய விருப்பம், அது உங்களுடைய சாய்ஸில் விட்டுறேன். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் எதை தேர்வு செய்தார்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மூசா நபி 8 வருஷம் வேலை பார்த்தாங்களா 10 வருஷம் வேலை பார்த்தாங்களா? ஏன்னா ஷுவைப் நபி 2 சாய்ஸ் கொடுக்குறாங்க, 8ஆ 10ஆன்னு. நம்ம எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்குவோம் இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டோம். ரசூலுல்லாஹ் ஜிப்ரைல் வந்தோன்னு கேட்டாங்க, என்ன மூசா வந்து எப்படி எதை தேர்வு செஞ்சார்? ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டாங்க, மூசா நபி எதை தேர்வு செஞ்சார்? இஸ்ராஃபில் நேரம் அல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்க. தஃப்சீர் தபரியில் வருகிறது, அல்லாஹ்ட்ட கேட்டவன அல்லாஹ் சொன்னா, ஹஜ்ரத் மூசா எது பரிபூரணமோ அதை தேர்வு செய்து கொண்டார். 10 கம்ப்ளீட், அந்த 10 வருஷம் கம்ப்ளீட்டாக அவர் ஒர்க் பண்ணாரு. அதுக்கு ஒரு ரகசியமும் இருக்கிறது. அவர் 10 ஆண்டுகள் ஒர்க் பண்ணதுக்கு என்ன காரணம்னா, எங்க ஹஜ்ரத் சொல்லுவாங்க, அல்லாஹ்வினுடைய இந்த வார்த்தையில் இப்படி ஒரு கருத்து இருக்குது. எப்படி கருத்து அப்படின்னா, நீங்கள் 8 ஆண்டுகள் பணி செய்தால் நான் எந்த பிள்ளையை கை காட்டுகிறேனோ அந்த பிள்ளையை நிக்காஹ் செஞ்சுக்கணும். நான் தான் சூஸ் பண்ணுவேன், உங்களுக்கான துணையை நான் தான் சூஸ் பண்ணுவேன். ஆனால் 10 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களா, உங்களுக்கு யாரை பிடிச்சிக்கோ நீங்கள் அதை கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் வேண்டுமானால் 10 ஆண்டுகள் என்னிடத்தில் பணி செய்ய வேண்டும், என் விருப்பம் வேண்டுமானால் நீங்கள் 8 ஆண்டுகள் பணி செய்ய வேண்டும். ஆக மொத்தத்தில் எந்த பெண் தனக்கு இவரை நீங்கள் வேலையாளாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்களோ அந்த பெண் தான் கடைசியில் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு துணைவியாக வந்தாங்க. அந்த அம்மா தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியாக வந்தாங்க. ஆக 10 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், அங்கே மதீனாவிலே வாழ்ந்தார்கள், திருமணம் முடித்தார்கள், மறுபடி கிளம்பி இப்போ மறுபடியும் எஜிப்துக்கு வர்றாங்க. வர்ற வழியில தான் தூர் சீனா மலையிலே அல்லாஹ்வினுடைய பேரொழியை பார்க்கிறார்கள், அவனிடத்தில் பேசுகிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், என்ன மூசா கையில் என்ன வச்சிருக்கீங்க? கம்பா வச்சிருக்கீங்க, அந்த கம்பை வச்சு என்ன செய்ய போறீங்க? இப்படிலாம் கேட்குறான். அல்லாஹ்வோடு சம்பாஷணை நடக்கிறது, பேச்சுவார்த்தை நடக்குது. அல்லாஹ்வுடைய பேச்சில் அப்படி சொக்கி மயங்கி போயிடுறாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு பேர் தான் கலீமுல்லா. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வெறுமனே கலீமுல்லான்னு பேரை வச்சிருக்காங்க இல்லையா? கலீமுல்லான்னு என்ன அர்த்தம்? அல்லாஹுவோடு பேசியவர் என்று பொருள். அப்போ ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசுறதுக்கான சந்தர்ப்பம் எப்போ கிடைச்சதுன்னா, இந்த மதியன்லேருந்து ஃபர்ஸ்ட் பேசுறது, மதியன்லேருந்து எஜிப்துக்கு ரிட்டர்ன் ஆகும் பொழுது அந்த இடத்துல தான் பேசுகிறாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக அறிவிக்கப்படுறாங்க. நபியாக அறிவிக்கப்பட்டு ஒரு கொலை குற்றவாளியாக அங்கிருந்து ஓடி வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ மறுபடியும் ஒரு 10 வருஷம் கழிச்சு எஜிப்துக்குள்ளே போகிறாங்க. எப்படி போகிறாங்க? நபியாக போகிறார்கள். நபியாக போன மூசா அடுத்து என்ன மாதிரியான பிரச்சாரத்தை செய்தார், அங்கே என்னென்ன மாற்றங்கள் நடந்தது, ஃபிரௌனுக்கு அது எப்படி தலைவலியாக மாறியது, அங்கிருந்த கூட்டத்தில் பெரும் பகுதியினர் மூசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்றார்களா எதிர்த்தார்களா? எதிர்த்தார்கள் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டமும் அவர்களுடைய அந்த நிலையும் என்ன ஆனது? பனு இஸ்ரவேலர்களை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தார்களா? இந்த மொத்தத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இறுதியாக பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நபிமார்களின் வரலாற்று தொடரின் மூலமாக நல்ல விஷயங்களை உள்வாங்கி ஈமானிய வலிமையை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.